திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்வதாக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்கள். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக சிந்திக்கவே இல்லை என்று திருமாவளவன் கூறியுள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 73 இடங்களை கைப்பற்றியது. இந்த நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பே. சண்முகம், மு. வீரபாண்டியன், தொல் திருமாவளவன், வைகோ உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு. ஸ்டாலினை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற தங்கள் கூட்டணியின் நிலைப்பாடு வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்தியதாக குறிப்பிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவற்றை புதிய அரசு தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து ஒரு திட்டத்தை கூட விட்டுவிடாமல், நழுவ விடாமல் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் அதை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக என்ன முடிவு எடுத்துள்ளது என்று இதுவரை அறிவிக்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக இதுவரை சிந்திக்கவே இல்லை என்று திருமாவளவன் கூறினார். But we are not thinking about the coalition government along with TVK. We are still with DMK Federal Alliance only. We are for secularism. So we will proceed with this alliance for the welfare of Tamil Nadu people. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, SDPI மாநில தலைவர் நெல்லை முபாரக், ஆம் ஆத்மி கட்சியின் வசீகரன் ஆகியோரும் ஸ்டாலினை சந்தித்து தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர்.